பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் இந்த வல்லமையின் வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொரு வரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு கூட அவர் பேசுவாராக. நம்ம யாவரும் கண்களை மூடி ஆண்டவரே எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி நம்ம கேட்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இன்றைய நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாக செபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். மீண்டும் உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்களுடைய ரிவைவல் அசெம்பிளி ஆஃப் காட் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமீன். தொடர்ந்து என்னோடு கூட சேர்ந்து பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 26வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர் என்று சொல்லி, இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்க யாரைய நம்பி இருக்கிறீங்க? யாரை பற்றி கொண்டு இருக்கிறீர்கள்? ஒருவேளை உலகத்தை நம்பி ஏமாந்து போயிருக்கிறீங்களா? உங்களுடைய உறவினர்களை நம்பி, நண்பர்களை நம்பி ஏமாந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. என்னை உண்மையாய் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை நான் பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவேன் என்று சொல்லி, இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஆமேன், ஒருவேளை தள்ளப்பட்டு இருக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்கள். இன்றைக்கு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஏசப்பா, நான் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளணும். நாங்கள் குடும்பமாக உம்மை நம்பி வாழணும். உங்களை விட்டால் எங்களுக்கு வேற யாருமே இல்லப்பான்னு சொல்லி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவார். இன்னைக்கு அநேகருக்கு அநேக திரளான ஆஸ்தி, அந்தஸ்து, பதவி, பேர், புகழ் எல்லாமே இருக்கும். ஆனால் சமாதானம் இருக்காது. அந்த சமாதானத்தை விலை கொடுத்து வாங்கவும் முடியாது. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பூரண சமாதானத்தை கர்த்தர் தருவதற்கு இன்றைக்கு ஆவல் உள்ளவர் தெய்வமாக இருக்கிறார். எத்தனை பேர் அந்த இயேசு சாமியை பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம், அந்த பூரண சமாதானத்தை எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எத்தனையோ குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சண்டை, போராட்டம், பிரச்சனை. ஆமேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லி நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அநேக வாழ்க்கையில கண்ணீர் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. இனி நான் இந்த உலகத்தை நம்ப மாட்டேன், மனுஷனை நம்ப மாட்டேன், என்னோட சொந்த பந்தத்தை நான் நம்ப மாட்டேன், இயேசுவையே நம்புவேன், உண்மையா நம்புவேன். அவர் என்னை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வார்னு கேட்டு என்னோட ஜெபம் பண்ணுவீங்களா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல, நல்ல ஆண்டவரே, நீ தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டபடியினாலே நீர் பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீரப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாக செபிக்கிறேன். பூரண சமாதானம் கர்த்தரால உண்டாக செபிக்கிறோம். நீங்க காத்து கொள்ளுகிற தெய்வம் ஆண்டவரே, நீர் இவர்களை காத்து கொள்ளுவீராக. உங்க நல்ல நாமம் மகிமை அடைய நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிச்சயம் உங்களை பூரண சமாதானத்தோடு கூட பார்த்து கொள்வாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க கீழே தெரிகிறதான எண்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமேன்.